அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். நான் யார் என்று விசாரிப்பவன் யார் என்று நாம் விசாரிக்க போகின்றோம். சரியா? நான் யார் என்ற விசாரத்தை செய்பவன் யார்? ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்னென்னலாம் என்னை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த உடம்பை நான் என்று நினைக்கலாம், இந்த மனதை நான் என்று நினைக்கலாம், இந்த புத்தியை நான் என்று நினைக்கலாம். சரியா? ஸோ இது பேசிக்கலி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இன்னொன்னு ஒரு இருக்கு. இது எல்லாமே வந்து இதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த 4 ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்திருக்கேன். நான் யார் என்ற விசாரத்தை மேற்கொள்வது உடலா, மனமா, புத்தியா, ஆத்மாவா என்பது இன்றைக்கான கேள்வி. சரியா? ஸ்ட்ரைட்டாவே நான் ஆன்சரை சொல்லிட்டு அதை ரொம்ப விரிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த விசாரத்தை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத ஆத்மா வேண்டுமென்று சும்மா நாச்சுக்கும் விளையாட்டாக ஆத்மாவே தான் யார் என்ற விசாரத்தை செய்கிறது. உண்மையாக அல்ல, மாயைக்காக செய்கிறது. இது வந்து ஆன்சரு. பட் எனிவே இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உடலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஈஸியா தூக்கி போட்டுடலாங்க. உடல்ங்கிறது ஒரு பௌதீக வஸ்து. அது வந்து சிந்திக்கெல்லாம் தெரியாததுக்கு. ஸோ குவைட் நேச்சுரலி நான் யாருன்றது விசாரத்துக்கு சிந்தனை அவசியம் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இந்த உடம்பை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம். சரியா? நெக்ஸ்ட் மனமும் புத்தி அப்படிங்கிறது 2 பாட்டுக்கு வர வேண்டியது இருக்கு. இந்த மனசு புத்தியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா, மனசுக்கும் புத்திக்கும் டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஆய்வை மேற்கொள்ளுகின்ற எண்ணங்களுக்கு புத்தின்னு பேருன்னு சொல்லிட்டோம்ல. அப்ப குவைட் நேச்சுரலி நான் யார் என்ற விசாரம் இல்லையா அது? அப்ப விசாரத்துக்கு மனசுக்கு என்ன வேலை? இது வந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது தானே வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம மனசையும் அப்படி ஒதுக்கி வச்சிருங்க. சரியா? அப்போ இந்த விசாரத்தை செய்வது புத்தி தான் என்று நம்ம சொல்லலாம். ஓகேவா? யார் இல்லைன்னு சொன்னது? புத்தி தான். ஆனா இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆத்மாதான் புத்தி என்ற வேஷத்தை போட்டுக்கொண்டு இந்த விசாரத்தை செய்கிறதுன்னு ஆன்சர் டிக்ளேர் பண்ணிட்டோம். சரியா? ஏன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டை கொண்டு வந்துட்டு புத்தி செய்யல, ஆத்மா புத்திங்கிற கரணத்தை வைத்துக்கொண்டு டூலை வைத்துக்கொண்டு அது செய்வது போல் இங்கே நடித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆன்சரா சொல்லியிருந்தோம். இதை நம்ம புரிஞ்சாகணும். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்மா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குன்றது நமக்கு தெரியணும். அதனுடைய கருவியாகத்தான் இந்த புத்தி இருக்குங்கிறது புரியணும். இந்த ஆத்மா தான் இந்த புத்தியை யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ நீங்களே சூப்பர்பா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க. ஸோ நான் அதை அப்படியே நான் கிளப் பண்றேன். இப்போ இந்த உடல், மனம், புத்தி இவைகள் எல்லாம் வெறும் ஆத்மாவின் கருவிகள் என்று உணரப்பட வேண்டும். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பாயிண்ட்ஸ். ஒன்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டீப் ஸ்லீப். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய அனுபவபூர்வமான ஒரு உண்மை என்னன்னா, உடல் இல்லாம, மனசு இல்லாம, புத்தி இல்லாம வாழ்றேங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்க. ஸோ குவைட் நேச்சுரலி சம்திங் பியாண்ட் ஒன்று இருக்கு. ஆத்ம தத்துவம் என்ற ஒன்று கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். என்றால் நான் இருக்கின்றேன். டீப் ஸ்லீப்ல நான் இருக்கேன் இல்லையா? ஆனா அங்க உடம்பு இருந்ததா? இல்ல. மனசு இருந்ததா? இல்ல. புத்தி இருந்ததா? இல்ல. ஆனா நான் இருந்தேன். ஆனா உடம்பு வேணா இருக்குன்னு சொல்லிடுவேங்க. அது இப்போதைக்கு மனசு புத்தி கண்டிப்பா இல்லைங்கிறது 100% ட்ரூத். சரியா? அப்போ இருந்ததை யாரோ சொல்லி இந்த மனசு ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஏய் இந்த டைம்ல இந்த டைம் வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னா, நான் தெரியாமல் தெரிந்தேன், தெரியாமல் இருந்தேன். நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதே நான் தெரியாமல் இருந்தேன் என்று நான் தெரிந்து கொண்டேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? அப்போ அந்த ஏதோ ஒரு வஸ்து எனக்கு தெரியப்படுத்தியது என்பதாகத்தான் இருக்கின்றது என்று நாம பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் பாயிண்டா மென்ஷன் பண்ணியிருந்தேங்க. அது கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, வேற ஏதாவது நல்லா ஈஸியா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடல், மனம், புத்தி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முழுக்க முழுக்க மாறி 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 வந்து கொண்டிருக்கிறது. மாற்றுபவன் நானாக இருக்க முடியும். இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் மேஜரா வலியுறுத்தி சொல்ல வந்தது. இந்த பாயிண்ட்ல நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டும் அடங்கிடுங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் தி ஈஸி பார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் ஆக்டிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் புத்தியை வச்சுட்டு நான் ஆக்ட் பண்றேன்னு ஈஸியா நான் ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் மேஜரா எடுத்துக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, புத்தி மாறுகிறது. ஓகேவா?
இப்போ இந்த உடல் மாறுகிறது கூட நான் சப்கான்சியஸ்ல இருந்து புரிய வைக்கணும். இப்போதைக்கு அதை ஓரம் கட்டுறேன். ஏன்னா நான் முதல்லயே சொல்லிட்டேன், நான் யார் என்ற விசாரத்துக்கு உடம்புக்கு சம்மந்தமே இல்லை. ஏன்னா இது பௌதிக வஸ்து. இதை விடுங்க. இந்த ரெண்டுல நம்ம போராடினாலே ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை ப்ரூவ் பண்ண எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த மனசு புத்தி, இந்த மனசு புத்தி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா எப்படி மாறுதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த மனசு மாறுது அப்படிங்கிறத விட மாற்றுகின்றேன் என்பதுதானே உண்மை. புத்தி மாறுகிறது என்பதை விட மாற்றுகின்றேன் என்பதுதானே உண்மை. அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணும்போது என்ன சொல்றீங்க? புத்தி என் கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா ஆத்மாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாற்றுபவன் ஒருவன் இருக்கின்றான், அதனால் தான் இது மாறிக்கொண்டிருக்கின்றது. புத்தி ஒரு இஷ்டத்துக்கு டிசிஷன் எடுக்குது அப்படின்னா அது கட்டுப்பாடு இல்லாம டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க புத்தியை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்னு தான் உங்களுக்கு உணரும். ஆனால் நீ ஆன்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன், ஆன்மாவின் கட்டுப்பாட்டில் இந்த மனமும் புத்தியும் இருக்கின்றது என்பதை சுலபமாக உணரலாம் அல்லவா? என் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுப்பா, சும்மா சும்மா சொல்லாது. எக்ஸ்பீரியன்ஸ் தானடா உனக்கு. ஒரு காலகட்டம் வரைக்கும் இதுதான் எனக்கு சுகம் சுகம் சொல்லிட்டு இருந்த, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது சுகம் இல்லை இது துக்கம்ங்கிற, வேற ஒண்ணு சுகம்ங்கிற, அப்புறம் வேற ஒண்ணு துக்கம்ங்கிற, இப்படி யாரோ வந்தா மாத்துறாங்க. நீ தான் யூ ஆர் சேஞ்சிங் யுவர் மைண்ட். நோபடி எல்ஸ் கேன் டூங்க. இட்ஸ் அ டூல் கிவன் ஃபார் யூ. உனது மனம் உனக்கு கொடுக்கப்பட்டது. நீ மட்டும்தான் அது. இன்ஃபேக்ட் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை சொல்றோம். இறைவனால் கூட உனக்கு உன்னை உன் மனசை மாற்ற முடியாதுடா. such a free body you are, free mind you have. ஸோ உன் மனசை நீ மட்டும்தான் மாற்ற முடியும். உன் புத்தியில எடுக்கிற டிசிஷன் நீ மட்டும்தான் எடுக்கிற. சரியா? ஸோ லெட் அஸ் நாட் மிக்ஸ் ஹியர் தி லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாம் கொண்டு வராதீங்க. என்னதான் கொண்டு வந்தாலும் அல்டிமேட்லி ஹூ இஸ் தி அத்தாரிட்டி, ஹூ இஸ் தி பவர் ஃபார் யுவர் மைண்ட் அண்ட் இன்டெலெக்ட் இன் யுவர் இங்கிலாந்து. உங்க மனசுக்கும் உங்களுடைய புத்திக்கும் யார் சர்வாதிகாரியாக இருக்கின்றார் என்றால் ஆத்மா என்றுதானே சொல்ல வேண்டியிருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வச்சுக்கோங்க ஆத்மான்னு. இப்ப நீங்களே தான் மாத்துறீங்க. ஏப்பா நான் அழணும்னு நினைச்சேனப்பா, நான் அழுக தானா வருதுப்பா. நீ அழணும்னு நினைக்காம எப்படி தானா அழுக வரும்? உடனே நீங்க சப்கான்சியஸ் இழுத்துவாங்க. வச்சுக்கோங்க. who has created the subconscious mind? கான்சியஸ் சப்கான்சியஸ்க்கே போங்க. இதுல என்ன நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம்? வாட் எவர் யூ made it in the conscious has get into the subconscious சொன்னமா இல்லையா? கான்சியஸ்ல இருந்து தானே சப்கான்சியஸ்க்கு போக முடியும்னு சொன்னோம். அப்ப கான்சியஸ்க்கு அதிகாரி யாரு? ஆத்மா. அந்த ஆத்மா கான்சியஸ்ல இப்படி இப்படி சொல்லி அது சப்கான்சியஸ்க்கு போச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அந்த நேரம் வந்து போது அழுது. How could you say that I am not crying? நான் அது வந்து நான் அழல, அப்படி நான் அழணும்னு நினைக்கல, நானா அழித்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா நீ மனசுலயே நீ ஒட்டிட்டு இருக்க, மனசே நீ நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த மனதை உருவாக்கியவன் நீ, மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் நீ, மனதை மாற்றுபவன் நீ. உன்னால் தான் இந்த மனம் இப்படி எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீ அழணுமா சிரிக்கணுமா டிசைட் பண்றது எல்லாமே உன் சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லாத. அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு அதிகாரியான அந்த செல்ஃப் தானே, அந்த ஆத்மா தானே. நீ எப்படி எப்படி வாழ வேண்டும் என்பது முடிவெடுப்பது அனைத்தும் உனது ஆத்மா தானே என்று நீங்கள் உணர்ந்து விட்டால், அப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்பித்தான் ஆகணும். இப்போ வினோத் பாயிண்ட் போவோம். இப்பா இது முழுக்க முழுக்க ஈசனின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதப்பா. என் கட்டுப்பாட்டுல ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பா நீ என் கட்டுப்பாட்டுல இருக்கு, என் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் பஞ்சபூதங்கள் என்ற பேஸோடு அவன் வேலை முடிஞ்சதுங்க. பிளே கிரவுண்ட உருவாக்குனதோட ஈஸ்வரனுடைய வேலை முடிஞ்சது. பிளே கிரவுண்ட்ல என்ன வேஷத்தை போடணும், எப்படி சாத்விக்ல இருக்கணுமா, ரஜசிக்ல இருக்கணுமா, தமசிக்ல இருக்கணுமா, என்னென்ன மாதிரி நீங்க ஆடணும்னு எல்லாத்தையுமே டிசைட் பண்றது நீதானே. அந்த ஜீவனைத்தான் சொல்லுகின்றேன் நான் ஆத்மா என்று, ஜீவ ஆத்மா என்று. இப்ப ஆத்மா இல்லாம வந்து என்ன நடக்குது? ஈஸ்வரனை கொண்டு வந்தீங்க. ஓகே, ஈஸ்வரன் ஈஸ்வரனா ஜீவனான்னு ஒரு வீடியோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு அதுல என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம்? ஈஸ்வரன் பவர்ஃபுல் இருக்கட்டும், பட் நீ எண்ணுகின்ற எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் தான் அவன் ஆட்டுகின்றான் என்ற அடிப்படையில் பார்த்தால் ஜீவன் பவர்ஃபுல்லா தானே இருக்கான் அப்படின்னு அதுல ப்ரூவ் பண்ணியிருந்தோம் இல்லையா? சோ வாட் இட் இண்டிகேட்ஸ் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த மனம், இந்த புத்தி, இந்த அனுபவம், இவை அனைத்தும் ஆத்மாவின் அனுபவம் என்று நான் சொல்ல வருகின்றேன். ஆத்மா தனது முழுமையான கட்டுப்பாட்டில் இந்த மனதையும் புத்தியையும் வைத்துக் கொண்டு அனுபவிக்கின்ற அனுபவம் என்ற சொன்னால் எப்படிங்க நீங்க டிஃபரன்ஸ் பண்ணி இதை ஜெயிக்க முடியும்? ஏன்னா அனுபவ உண்மையை தானே பேசிக் கொண்டிருக்கின்றேன். யாரால மறுக்க முடியும்? So therefore
அனைத்தையும் அனைவரும் அறிந்தே தெரிந்தே தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சூப்பரா சொன்னீங்க, சுடுகாட்டு ஞானத்தை பத்தி பேசுனீங்க. ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாவு விழுந்தோடனே அவன் பேசுறான், அப்பா இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு காணும், இது வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்தாங்கப்பா. இன்னும் பயங்கரமான ஒரு ரியலைசேஷன். அப்படின்னா தெரியுங்க, எதுங்க தெரியாது, எனக்கு பிறந்த எல்லாத்துக்குமே சாவ போறோம்னு தெரியுமா இல்லையாங்க? ஹேவிங் நோன் எவ்ரிதிங். அப்போ சாவ போறோம்னு தெரியுமா இல்லையா அப்படிங்கிறத விட, இன்ஃபேக்ட் தி செல்ஃப் இஸ் டிசைடிங் இங்கே பிறக்கணும், இத்தனை நாள் வாழணும், சாகணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நான் டிசைட் பண்ணி தான் நடந்து கொண்டிருக்கிறது. பரமாத்மா ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் நான் நினைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் ஆட்டிட்டு இருக்கானே தவிர அவனா வந்து டிசைட் பண்ணல இவனை வந்து இத்தனை நாள் வாழ வைக்கணும். இவன் என் கர்மாக்கு பேஸ் பண்ணி தானங்க அவன் வந்து நடத்துறான். ஸோ தேர்ஃபோர் அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த சத்தைகள் பத்தி பேசும்போது பிரதிபாதிக சத்தா என்பது ஜீவன் சிருஷ்டி, அண்ட் விவகாரிக சத்தா என்பது ஈஸ்வர சிருஷ்டி என்று சொல்லும் போதும் கூட ஈஸ்வர சிருஷ்டிங்கிறது ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதோடு முடிஞ்சு போயிடுச்சு. முழுக்க முழுக்க ஜீவன் தான் சிருஷ்டி செய்கின்றான். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஜீவ சிருஷ்டியே இங்கே அனுபவமாகி கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் நாம் பார்த்து விட்டோம். சரியா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதன் வாயிலாக நான் என்ன புரிய வைக்க போறேன், கேள்வி என்னமோ அதுக்கு வந்துடலாமா? இப்ப கேள்வி என்ன வந்திருக்கும் அப்படின்னா, விசாரம் செய்வது யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். இங்க நான் ஆத்மா, நீ என்னதான் ப்ரூவ் பண்றப்பா, நான் என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன், இப்போ மாத்துறது அப்படிங்கிறத இருந்துகிட்டே வந்து இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் அப்படியே டச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். குட் மார்னிங் மெசேஜ்ல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சூரியன் இல்லை என சூரிய வெளிச்சத்தை கொண்டே சொல்லிக் கொண்டிருப்பவன் உண்மை பேசுகின்றானா பொய் பேசுகின்றானாங்க? சூரிய வெளிச்சத்தை கொண்டு ஒரு மேகம் மறைச்சிருச்சு சூரியன், சரியா? மேகம் மறைச்சாலும் அந்த மேகம் மறைத்து விட்டது என்பதை சூரிய ஒளியின் வாயிலாக ஒருவன் உணர்ந்து சொல்லுகின்றான், இப்போது சூரியன் மறைந்து விட்டது என்று. இது எவ்வளவு அப்பட்டமான பொய்யோ அப்படித்தானங்க இது. என் மனதை நான் மாற்றவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய ஒவ்வொரு அனுபவமும் நீதானே செய்து கொண்டிருக்கின்றாய். அப்போ உன்னுடைய எல்லா விஷயத்துக்குமே நீதான் பொறுப்பு அப்படின்னு சொன்னா, இப்ப நீ விசாரம் பண்ணுவது போல் செய்வதும் நீயே தான் விசாரம் பண்ணிட்டு இருக்க. அப்போ எனக்கு தெரியல, தெரியாதது போல் நீ செய்கின்றாய். அடுத்து தெரிஞ்சிருச்சு, தெரிந்தது போல் நீ செய்து கொண்டிருக்கிறாய். இங்கே அனைத்துக்கும் ஆதியாக அதிஷ்டானமாக நீ ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறாய். நீ இருந்துதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. இப்ப அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, சரிதான்ப்பா, ஆனா அந்த ஆத்மாவுக்கு வந்து தெரியாதுல்ல, அந்த ஆத்மா தான் வந்து விசாரம் பண்ணுதுன்னு வச்சுக்கோயேன். நீ சொல்றது புரிஞ்சிருச்சுப்பா, ஏதோ மனசு புத்திக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு நான் நினைச்சது தப்புதான்ப்பா, ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சிருச்சு. ஜீவாத்மான்னு வேற சொல்லிட்டு இல்ல, அப்போ அந்த ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அதுதான் விசாரம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயேன். அப்ப அது உண்மையா விசாரம் பண்ணதுன்னு சொல்லிட்டு போயேன். ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்டு. ஏன்னா நம்ம வந்து ப்ரூஃப்ல ஆன்சர் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஆத்மா பொய்யாக விசாரம் பண்ணுகிறதுன்னு வேற சொல்லிட்டேன், சரியா? ஏன்னா ஆத்மா தன்னைத்தானே அறிந்து கொள்வதற்கு விசாரம் செய்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறத நான் விசாரிச்சாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அது பொய்யாக அது விசாரித்துக் கொண்டிருக்கிறதுன்னு வேற சொல்லிட்டோம், சரியா? இப்ப நம்ம இந்த டிஸ்கஷன்ல பார்க்கும்போது இந்த ஜீவனை பத்தி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, சரிப்பா புரிஞ்சிருச்சுப்பா, நான் வந்து உடம்பு மனது புத்தி எல்லாம் இல்ல, நான் ஜீவாத்மான்னு புரிய வச்சுட்டேன். ஏன்னா சம்திங் இஸ் தேர் டு ஆக்டிவேட் திஸ் ஆல் திஸ் திங்ஸ் இல்லையா? அப்ப புரிஞ்சிருச்சு. ஆனா அதுதான் இந்த விசாரத்தை இப்ப செஞ்சுட்டு இருக்கு. அந்த ஜீவ ஆத்மா இந்த உடம்பு மனசு புத்தியை நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. உடம்பை நான் நான் என்று நினைக்கிறேன்னு சொன்னேன்ல, உடம்பு நினைக்க முடியாது, மனசு புத்தி இதெல்லாம் நினைக்க முடியாது. இவைகளுக்கெல்லாம் உணர்வாக இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா தன்னை உடல் என்று நினைக்கின்றது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டுக்கு நீங்க கொண்டு வரலாம். உண்மையிலே நினைச்சிருச்சா அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டுக்கு கொண்டு வரலாம், சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்மா அப்படின்னாலே ஒண்ணுதான். ஆத்மா பல கிடையாது. பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற எல்லாம் கிடையாது. ஆத்மானாலே உணர்வு தான். உணர்வு மயமானவன் என்றாலே அது பரமாத்மா தான். இந்த பரமாத்மாவே தான் இங்கே மாய விளையாட்டிற்காக அந்த ஜீவாத்மாவாக வந்திருக்கின்றான் என்ற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ பரமாத்மாவே, ஏன்னா இருக்கிறது ஒரு ஆத்மா தான், பல ஆத்மா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி ஆமா, இப்போ பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஜீவாத்மா அது உடம்பு மனசுன்னு தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கு, ஜீவாத்மா வந்து அறியாமையில விழுந்துருச்சு அப்படின்னு
சில பேர் நினைக்கலாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆத்மாவினிடத்தில் அறியாமைக்கு இடமே கிடையாது. ஏனென்றால் ஆத்மா என்பது ஒரே ஒன்றுதான் ஆத்மா. பரபிரம்மம் அல்லது பரமாத்மா என்று சொல்லப்படுகின்ற ஒரே வஸ்து ஆத்ம வஸ்து. அந்த ஆத்ம வஸ்துவே இன்று ஒரு மாய விளையாட்டிற்காக குட்டி குட்டி கான்சியஸாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையர் நாலேஜ்ல பேசியிருக்கோம். ஸோ அந்த பேசிஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஆத்மா தன்னை மறந்து விட்டது அப்படின்னா அந்த ஆத்மா தன்னை மறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுதான் இது நடிகர் எக்ஸாம்பிள் தாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனே படத்துல உள்ள எல்லா வேஷங்களையும் போடுறான் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணுங்க. சரியா? அப்போ அந்த நடிகன் அப்படிங்கிறவன பரமாத்மா அப்படின்னு வைங்க. அவனே ஒரு 100 வேஷம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு வேஷத்துக்குள்ள இருக்கிறான் இல்லையா, அந்த ஒவ்வொரு வேஷத்துக்குள்ள இருக்கிறவனையும் ஜீவாத்மான்னு வைங்க. ஏன் ஆத்மா அப்படிங்கிறத சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா இதுதான் அது, அதுதான் இது. அப்போ இதுவும் ஆத்மா தான், அதுவும் ஆத்மா தான். அப்போ இங்க 100 ஆத்மாவா வந்ததுக்கு அப்புறம் இங்க 101 இருக்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்பயும் ஒண்ணுதான் இருக்கு. பரமாத்மா மட்டுமே தான் இருக்கின்றது. அதுவே இங்கே 100 ஆத்மாக்கள் போல ஒரு வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அப்போ அந்த வேஷத்திற்காக அது வந்து முக்குணங்கள்ல தமோ ரஜோ சாத்வீக குணங்கள்னு வெவ்வேறு குணங்களை எடுத்துக்கிட்டு அது ஆடிட்டு இருக்கு. எது ஆடிட்டு இருக்குங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். பரமாத்மாவே ஆடிட்டு இருக்குன்னு சொல்றேங்க. தயவு செய்து ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. ஜீவ பரபிரம்ம ஐக்கியம் அப்படின்னு அது எப்பயுமே ஐக்கியமா தான் இருக்கு. என்னமோ ஆன்மீகத்துல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படிங்கிறது தான் ஆன்மீக தத்துவம் அப்படின்னு சொல்லுவேங்க. ஜீவ பிரம்ம ஐக்கியமா இல்லைன்னு யார் சொன்னது? அட என்னைக்குமே அது ஜீவமும் பிரம்மமும் ஐக்கியமா தானே இருக்கு. இருக்கிறத உணர்றதுக்கு நம்ம எவ்வளவும் பேசிட்டு இருக்கோம். உணர்ந்து கொண்டே அதை நான் உணரவில்லை என்று சொல்லி மறுத்து கொண்டிருக்கிறோம். அதை மீண்டும் பேசிக்கணும். பெரிய ஜோக்கா தான் இருக்குன்னு தான் சொல்லணும் நான். சரியா? அப்போ இப்ப இப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்க. அதாவது ஜீவாத்மாவுக்கு அறியாம பரமாத்மாவுக்கு இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது அப்படின்றதுக்காக இருக்கிறது ஒண்ணுதானே. அந்த ஆத்மாவே தானே இப்போ பல்லாயிரம் வேஷங்கள் போட்டிருக்கு. அந்த வேஷத்துல அது எப்படி வேணா நடிக்கலாம். ஆனா நடிக்கிறதே இந்த இதுதானுங்க. அவன் பிச்சைக்காரன் ஆக முடியுமாங்க? தமோ குணமா மாற முடியுமா? ரஜோ குணமா மாற முடியுமா? அது என்ன வேஷம் வேணா இருந்துட்டு போகணும். நான் வேற நீ வேறன்னு தான் நடிப்பான். எல்லாத்தையுமே வேற வேறையா தான் பார்ப்பானுங்க. இது எல்லாமே மாயைக்காக அத்தனையும் நடந்து கொண்டிருந்தாலும் இப்ப அத்தனையும் செய்வது யார்? அந்த ஒன்று அல்லவா? அந்த பரபிரம்மம் பரமாத்மா மட்டுமே தான் மாயைக்காக இப்படியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது எனும் போது ஆத்மா அஞ்ஞானம்னு சொன்னா அப்புறம் என்ன ஒரு கூத்தா இருக்கு. ஹவு இட் இஸ் பாசிபிள்? ஆத்மா இடத்துல எப்படி அஞ்ஞானம் இருக்க முடியும்? அப்போ இதெல்லாம் இதெல்லாம் நடிப்புப்பா. நடிப்புக்காக அறியாமையில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். தமோ குணத்திலயும் இருக்கலாம், ரஜோ குணத்திலயும் இருக்கலாம். என்ன குணத்துல வேணா இருக்கலாம். இல்ல குணாதீதன்ற வேஷம் தான் ஞானி வேஷம். சரியா? ஞானி வேஷத்துலயும் இருக்கு. இல்ல அஞ்ஞான வேஷத்திலயும் 3 பிரிவா வச்சிருக்கானுங்க. சோ 3 பிரிவுலயும் இருக்கு. ஆனா இருக்கிறதே அந்த பரபிரம்மம் தானே எல்லா வேஷத்துலயும் இருக்கு. அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா? நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஈஸியா என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன்னா, உங்கள் மனம் புத்தியை ஆட்டுவிக்கின்றவன் தான் ஆத்மஸ்வரூபம். அதுவே நீ. ஆதலால் எல்லாம் உன் ஆணையின் கீழ் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறாய். நான் அறியாமையில் வாழ வேண்டும், நான் முட்டாளா இருக்கணும், நான் திருடனா இருக்கணும், நான் என்ன என்ன நீ விரும்புறியோ அப்படி இப்படித்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். யூ ஆர் தி பாஸ் ஆஃப் யூ என்று நாம் சொன்னோம். சரியா? அப்போ இங்கே நான் அறியாமையில இருக்கணும் அப்படின்னு இருக்கிறேங்க அப்படின்னா நீங்க நினைச்சு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் ஞானத்துல இருக்கேன் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் யாருன்ற விசாரம் பண்றேன், நான் யாருன்னு விசாரம் பண்ணணும்னு நினைச்சா நீங்க பண்ணுவீங்க. நான் யாருன்ற விசாரம்லாம் எனக்கு தேவையில்லை, நான் பக்தியிலே இருந்துக்கிறேன், பக்தியிலே இருந்துப்பீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் கர்மயோகத்திலே இருந்துப்பேன், இருப்பீங்க. ஸோ யூ ஆர் தேட் அப்படிங்கிற நான் சி நீங்க தாங்க எல்லாமே பண்றீங்க. அந்த ஆத்மாவே நீ என்ன வேணா நடிச்சுக்கோ. நான் விசாரம், நான் யாருன்ற விசாரம்ங்கிறது மட்டும் இல்லைங்க நடிப்பு. பக்தியும் நடிப்பு தாங்க, கர்மயோகமும் நடிப்பு தாங்க. நீ என்ன வேஷம் போட்டாலும் அது நடிப்பு தான். நான் பக்தனாக வாழ போகின்றேன் அப்படின்னு நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. வாழ போகிறேன்னு என்ன சொல்றது? நீ பக்தனாக நடித்தாலும் சரி, நான் யார் என்று விசாரம் செய்பவனாக நடித்தாலும் சரி, கர்ம யோகியாக நடித்தாலும் சரி, இங்கே அனைத்தும் நடிப்பு தான். ஏனென்றால் பிரம்ம வஸ்து ஒன்றுதான் இருக்கிறது. இந்த பிரம்ம வஸ்துவே தான் எல்லா ஜீவமாகவும் வந்திருக்கின்றது. ஆயிரம் ஆயிரம் வேஷங்களை தரித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கே நான் யார் என்ற விசாரத்தை யார் செய்வது அப்படின்னு கேட்டேன். இருக்கிறதே ஒண்ணுதானே. அது விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? விசாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சும்மா நாச்சுக்கும் செய்யலாம். மாயைக்காக செய்யலாம். அப்படின்னா மாய விளையாட்டிலே
அதுவே அறியாமை வேஷத்தை எடுத்துக்கொண்டு இன்னொரு ஞானி வேஷத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஞானி வந்து இவருக்கு நான் யார் என்ற விசாரத்தை சொல்லிக் கொடுப்பது போலவும் இது ஏதோ தெரிந்து கொள்வது போலவும் அற்புதமாக ஒரு நாடகம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மையாக இருக்க முடியுமே தவிர இங்கே நான் யார் என்ற விசாரத்தை இந்த மனம் செய்கிறது, புத்தி செய்கிறது, எனக்கு ஆத்மானா என்னன்னு தெரியாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக்கலி நீங்க சொன்ன சில விஷயங்களை நான் வந்து மறுக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்க வேணாம். ஸோ எடுத்தவொடனே நான் மனமல்ல, நான் புத்தி அல்லன்றது முல்லை முள்ளால் எடுப்பது போல் நான் மனமல்லன்னு மனசை வச்சுதானே புரிஞ்சுக்கணும், நான் புத்தி அல்லன்னு புத்தியை வச்சுதானே புரிஞ்சுக்கணும் என்று நீங்கள் சொல்வதை நான் சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் சற்றே கொஞ்சம் உயரிய கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதெல்லாமே ஜடமா இருக்கும். ஆத்மாதான் இங்கே நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல அப்படின்ற மாதிரி நடிக்கணும். இல்ல நானே உடல், நானே மனம், நானே புத்தின்னு நடிக்கணும். இங்க என்ன பண்ணினாலும் அது உங்களுடைய ஆத்மஸ்வரூபமே தான் அதை செய்ய முடியும். ஆத்மஸ்வரூபம் என்று உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருத்தன் திருடனா, கொள்ளையடிக்கிறான், கற்பழிக்கிறான், என்ன வேணா பண்ணட்டும். அது எல்லாமே அந்த சுரூபத்தின் அதிஷ்டானத்தை கொண்டு அனைத்துமாக இங்கே வேஷங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் அந்த உண்மையான தத்துவமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ மெயினா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் யார் என்ற விசாரம் பேசிக்கலி நான் சொல்லிடுறேன். ஆத்மா விசாரிக்குமா அப்படின்னா ஆத்மாவை வந்து என்ன சொல்லுவாங்க, அசங்கன், நிர்விகாரன், எண்ணங்களே கிடையாது ஆத்மாவுக்கு. சரியா? அப்போ அது சிந்திக்காது, செயல்படாது. அப்போ அக்கர்த்தா அபோக்தா வேற. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா, ட்ரூ கண்ணோட்டத்துல இருந்து பேசுறேன், ஆத்மா கண்டிப்பா நான் யார் என்ற விசாரத்தை செய்யல. சரியா? உடல் மனம் புத்தி ஜடம், அதனால இது செய்ய முடியாது. இப்ப யாரிதாயா செய்யறது அப்படின்னா அந்த அகர்த்தா போக்தாவாக இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபமே பிரகிருதியின் துணை கொண்டு கர்த்தா போக்தாவாக வருகிறது அல்லவா அந்த ஆத்மா. இந்த ஆத்மா தான் அந்த ஆத்மா. யார் ரெண்டு ஆத்மான்னு நினைச்சிடக்கூடாது. சரியா? சோ பரபிரம்மத்துக்கு தான் அகர்த்தா போக்தாவாக இருக்கின்றதால் அது ஏதோ ஒண்ணு செய்யணும்ன்ற ஒரு கட்டாயமே இல்லை. அது பாட்டுக்கு இருக்கு. பட் அதுவே மாய விளையாட்டிற்காக கர்த்தா போக்தாவாக வரும்போது ஆயிரம் லீலைகளை செய்து விளையாடுகிறது. அதில் ஒரு லீலையாகத்தான் கர்மயோகி, பக்தி யோகி, ஞான யோகி என்ற லீலைகளும், அஜ்ஞானம் என்ற அஜ்ஞானியாக வேஷம் போட்ட லீலைகளும், ஞானியாக வேஷம் போட்டிருக்கின்ற லீலைகளுமாக இங்கே அனைத்தும் லீலைகள் மட்டுமே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றனவே தவிர அறியாமை என்ற பேச்சுக்கு இடம் இல்லை என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அறியாமை ஒண்ணு இருந்தாதானே நீ விசாரம் பண்ணி அந்த அறியாமையை தூக்குறதுக்கு. அறியாமை எங்க இருக்கு? அறியாமைங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லவே இல்லை என்று தீர்மானமாக முடிவெடுத்து விடுங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு பையன் கேட்டான், ஜீவன் முக்தன் சிரேஷ்டனா அல்லது அது பேர் என்ன, விதேக முக்தன் சிரேஷ்டனா எது உசத்தியானது அப்படின்னு ஒரு கேள்வி. சரியா? ஜீவன் முக்தன் என்னமோ நினைச்சிடாதீங்க, நம்ம எல்லாரும் தான். சரியா? ஏன்னா இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிற இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு நமக்கு ஜீவன் முக்தன் பேரு. இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் ஆத்மா வந்து எப்பயுமே இருக்குங்க. உடல் மனம் புத்தி டூல் தானே. டூலை விட்டதுக்கு அப்புறம் நம்ம இருக்கத்தானே செய்வோம். ஸோ விட்டதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு விதேக முக்தன் அப்படின்னு பேரு. சரியா? இந்த ஒரு கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு வந்தது. டவுட்ஸ் இருந்தா இதை தனி டாபிக்கா வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேலை இந்த ஜீவன் முக்தன், விதேக முக்தன் அப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏண்டா ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு சொன்னேன். அது வந்து ஜீவனாகவும் இருக்கும், விதேக முக்தனாகவும் இருக்கும், ஜீவன் முக்தனாகவும் இருக்குமா? இருக்கிறதே ஒண்ணுன்னா ரெண்டா இருக்குமா? இந்த கேள்வியெல்லாம் வரணும். உங்களுக்குலாம் யாரும் டவுட்டே வராது. டவுட் வந்தா தாராளமா கேளுங்க. இப்போ சப்ஜெக்ட் மாறி போக வேண்டாம். ஐயோ மாறி போயிட்டுன்னு என்ன கேள்வி. அதாவது இது எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னா, லோக சங்கிரகா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது விதேக முக்தன் வந்து அந்த துரிய அவஸ்தையில இருக்கிறவன், ஒரு முழுமையான அந்த அவ்வியக்த நிலையில இருக்கிறவன் அல்லது மாயை விட்டு விலக்கிய நிலையில இருக்கிறான். சரியா? அவன் பரபிரமத்துல அவன் சுரூபத்திலே அவன் பாட்டு தெளிச்சுக்கிட்டு இருக்கான். சரியா? ஜீவன் முக்தன் என்றவன் அப்படியே அந்த சுரூபத்தில் தெளித்துக் கொண்டே ஒரு குருவாக அல்லது இந்த உலக வியாபாரங்களை பண்ணிட்டு இருக்கிறவன் ஜீவன் முக்தன் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி மாதிரி வந்துருச்சு. அங்க ஒருத்தர் சொல்றாரு, லோக சங்கிரகா அப்படின்னா இந்த உலக நன்மைக்கு ஜீவன் முக்தன் தான் உதவியாக இருக்கின்றான், ஆதலால் ஜீவன் முக்தன் உயர்ந்தான். அவன் வந்து உயர்ந்தவன் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் இவனை கம்பேர் பண்ணா அவன் பாட்டுக்கு செல்பிஷா போயிட்டான்ல, அவன் பாட்டுக்கு போய் பேரானத்துல உட்காந்துக்கிட்டான்ல, இதை பார்க்கலே இல்லை என்ற வாதங்கள் அங்கே சென்று கொண்டிருந்தது. சரியா?
இப்போ மாறி மாறி சென்று கொண்டிருக்கும் போது எனக்கும் கிளாஸ் முடிச்சதும் மகாராஜ் கிட்ட ஒரு வாதமாகவே நான் செய்தேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? முக்தன் ஆனதுக்கு அப்புறம் இவன் ஜேஷ்டமா அவன் ஜேஷ்டமா என்ன பேச்சு இது? கிட்டத்தட்ட இதை எப்படி நீங்க எடுத்துக்கலாம்னா வேதிரி கனவையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குல்ல. அந்த துரிய அவஸ்தையில மாயை விட்டு விலகி இருக்கிறதுன்றது வேதிரிக் மெத்தடு. முழுமையான பேரானந்தத்தோடு உலகிய வியாபாரத்துல இருக்கிறது வந்து அணுவை மெத்தட். சரியா? ஸோ நான் அவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னேன், என்னங்க இது? வாட் இஸ் த நீட் ஆஃப் டிஸ்கஸிங் பிட்வீன் தி வேதரிக், அணுவை, ஜீவன் முக்தனா அல்லது விதேக முக்தனா? வாட் இஸ் தி கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் திஸ்? நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏங்க, தி மொமெண்ட் நான் ஞானியான அடுத்த செகண்டே இந்த உலகத்துல அறியாமை இருப்பதாக எனக்கு தோன்றுமான்னு கேட்டேன். இல்ல, கண்டிப்பா தோன்றாது. ஞானிக்கு நான் ஞானி ஆன செகண்ட்ல இந்த உலகத்துல அத்தனை பேரும் ஞானிகளாக காண்பேன் என்பது உண்மையா? சத்தியமான உண்மை. அப்புறம் என்ன அறியாமையில் இருக்கின்ற மக்களை மீட்டெடுப்பதற்காக அந்த ஞானி வந்து பாடுபடுகிறார், அவர் ஜீவன் முக்தன் சிரேஷ்டன், என்ன வார்த்தை? கொச்சைப்படுத்துவதாக இல்லையா? ஞானேஸ்வரியில ஞானதேவர் ஸ்ரோதாக்களை ஞானிகள் ரேஞ்சுக்கு வச்சுதானே அவர் எழுதியிருக்காரு. அப்போ ஞானியின் கண்களுக்கு இங்கே அத்தனை பேரும் ஞானிகளாக தெரிவர் என்று தெரிந்த பிறகு லோக சங்கிரமம் என்ற பேச்சுக்கு அப்படி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ நான் ஞானி மற்றவங்க எல்லாம் அஞ்ஞானி அவங்கள நான் கரையேற்றுறேங்கிற மாதிரி இல்ல ஆகுது. இது எவ்வளவு பெரிய ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு கேட்டேன். சரியா? ஸோ 100% அவங்க அதை வந்து 100% நீ சொல்றது சரின்னு அக்செப்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்கே அனைவருமே ஞானிகள் என்பது மறுக்க முடியாத உண்மை என்பதற்காக நான் அதை பேசிட்டு இருக்கேன். பட் இப்ப குருவாக ஒருத்தர் வந்து எல்லாத்துக்குமே இது சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, அவரும் நடிக்கிறார் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீ சிஷ்யரா நடிக்கிற, அவர் குரு வேஷத்துல நடிக்கிறாரு. there is no doubt in that. இப்ப குருவே வேஷம் போட்டிருக்காரு அப்படிங்கிற, குரு வேஷம் போட்டிருக்காரு அவ்வளவுதான். நீ ஒரு சிஷ்ய வேஷம் போட்டிருக்க. ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதான், ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான். அதுக்கு எதுவுமே தேவையில்லை, எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அதுவாக இருந்தாலே அது ஆனந்தமாக தான் இருக்கும். ஆனாலும் மாயை விளையாட்டிற்காக அது இப்படியெல்லாம் வேஷம் தரிக்கிறது. ஸோ அது மட்டமான வேஷமோ அல்லது உச்சகட்டமான வேஷமோ வாட் எவர் இட் மே பி, அனைத்தும் அந்த ஆத்மஸ்வரூபத்தின் வேஷங்களே அல்லது அனைத்தும் நடிப்பே என்பதை உணர முயற்சி செய்தால் போதுமானது. அப்ப இதை புரிஞ்சுக்கிறதான எங்களுக்கு என்ன நன்மைன்னு ஏதாவது 2 வரி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ராங்கா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த நான் சமீபமா இன்சிஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாமே தெரிந்தேதான் உணர்ந்தேதான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான். அப்ப விசாரம் பண்றது தப்பா? விசாரம் பண்ணாதானே நான் ஞானியாக முடியும், நீயே வந்து விசாரம் பண்ணிதானே இந்த அளவுக்கு வந்திருக்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆத்மஸ்வரூபம்ங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த விசாரம் அப்படிங்கிறதும் நான் இதை நேற்றும் தானே நாம் பண்ணோம், நான் விசாரிக்கிறேன்ற ஈகோ இல்லாம அது ஒரு ஃபன்னா நீங்க விசாரம் பண்றீங்க. விசாரம் பண்ணணும்னு பண்றீங்க. நீங்க பண்ணினாலும் பண்ணலைனாலும் நீங்க ஆத்மஸ்வரூபம் தான். நீங்க பக்தி பண்ணலைனாலும் நீங்க ஆத்மஸ்வரூபம் தான். ஸோ இப்படி நான் ஆத்மஸ்வரூபமே, இங்கே அனைத்தும் நான் விரும்பி விளையாடி கொண்டிருக்கின்றேன். இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் புகழ் வந்தாலும் அனைத்தும் நான் விரும்பி விளையாட வந்திருக்கின்றேன். வேஷமே. ஸோ சிம்பிளா இது ஒரு வேஷமேன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒரு கொஸ்டினை கேட்டு நான் பெருசா அனலைஸ் பண்ணலாம் இல்ல. அல்டிமேட்லி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அழுகிறியா? நடிக்கிறேன். நீ சிரிக்கிறியா? நடிக்கிறேன். நீ கோவப்படுறியா? நடிக்கிறேன். நீ என்ன வேணா பண்ணு, நடிக்கிறேன் நடிக்கிறேன் என்ற உணர்வில் மட்டும் இருந்து கொண்டு அதை செய்து கொண்டு வா. ஏனென்றால் உடல் மனம் புத்தியை நீ எடுத்ததே நடிப்பதற்காகத்தான். நீ அல்ல இந்த உடல் மனம் புத்தி, நீ ஆத்மா என்ற உணர்வோடு நீ நடி, தப்பில்லை என்ற ஒன்றை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். புரியவில்லைனாலும் கவலை இல்லை, கேள்வியை கேளுங்க.